அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் காட்டுப்பாதை, அப்படியே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இது வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கட்டி கொடுத்ததா ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது யாருடைய பணத்தில் கட்டி கொடுத்தது அப்படின்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது மக்களுடைய பணத்தில் தமிழக அரசில் திமுக அரசாங்கம் இருக்கும்போது இதை கட்டி கொடுத்தாங்க. திமுக அமைச்சர்கள் யாரோ இது வந்து சொந்த பணத்திலேயோ இல்லை அவங்க சம்பாதிச்ச பணத்திலேயோ இதை வந்து கட்டி கொடுக்கல. என்ன போல உங்களை போல வரி பணத்தை தான் கட்டி கொடுத்ததை திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து மறந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அவர் நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு, இந்த வாக்காளர்கள், அதாவது மா சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடாதவர்கள் அனைவரும் வந்து நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மூத்த வழக்கறிஞராகவும் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ் பாரதி அவர்கள். அவர் வந்து இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம். மக்கள்லாம் வந்து காரி துப்புறாங்க அவர் பேசுகிற பேச்சுக்கு. நமக்கும் அப்படி தான் தோணுது. எதனால இவரெல்லாம் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாருன்னா, இந்த திமுக வரலாறுலேயே வந்து கலைஞர் வந்து தோத்ததில்லை. அப்போ எதை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்ததையும் குறிப்பிட்டு தான் வந்து சொல்கிறாருன்னு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 13-14 அமைச்சர்கள் மேலே அத்தனை ஊழல் வழக்குகள் இருக்குது. இந்த ஊழல் வழக்குகள்லாம் ஒழியணும், ஊழல் வந்து அடிமட்டத்துலேருந்து ஒழியணும், ஒரு மாற்றம் வரணும் தான். ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்கன்றதை ஆர்எஸ் பாரதி அவர்களும் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பொதுப்பணித்துறையா வேலு மேலே கேஸ் இருக்குது. நேற்று கூட அறப்போர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேஸு ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அது இப்போ இன்னைக்கு தான் ரிவோக் ஆகிருக்கு இதில் உயர்நீதிமன்றத்தில். இப்படி கேஸாகவும் ஜாமீனாகவும் அலைஞ்சிட்டு இருக்க அத்தனை அமைச்சர்கள். ஒரு நேர்காணலில் அமைச்சர் நேரு அவர்களே சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு தெரியாதா, அதாவது தேனை எடுத்தவன் புறங்கையை நக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புறங்கையை நக்குன காஸ்ட்லியாக நீங்களாம் வந்து இந்த மருத்துவமனையை கட்டி கொடுத்தீங்க. அட்லீஸ்ட் அந்த காசை கட்டி கொடுத்துட்டு நீங்கள் இந்த பேச்சை பேசினா கூட ஓகே. எங்கள் வீட்டு பணத்தில் நீங்கள் கட்டி கொடுத்துட்டு இந்த பேச்சை வந்து ஆர்எஸ் பாரதி பேசுறதெல்லாம் கடும் கண்டனத்துக்குரியதுன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதை தான் பொதுமக்களும் சொல்கிறாங்க. அந்த ஏவா வேலு அவர்களுக்கு மேலே இருக்குது அந்த இன்றைக்கி வந்து கோட்டையில் முதல் முறையாக வந்து விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு மாற்றம் வரணும். லஞ்சமும் ஊழலும் என்னைக்கு ஒழியுதோ அதுதான் வந்து தமிழகத்துக்கு உண்மையான சுதந்திரம். மக்கள் வந்து துணை நிற்கணும் அப்படின்னு. மக்கள் உங்களுக்கு வந்து துணை நின்று தான் மிஸ்டர் விஜய் அவர்களே அல்லது சிஎம் அவர்களே உங்களை வந்து முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. இந்த முதலமைச்சர் ஆனவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நடவடிக்கையாக ஏற்கனவே இருக்கிற அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கிற அத்தனை கேஸும் பெண்டிங்கில் இருக்குது. அத்தனை பேரும் வந்து ஜாமீனாக சுற்றிட்டு இருக்காங்க. யாருக்கும் கிடைக்காத அந்த ஜாமீன் வந்து இவங்களுக்கு மாத்திரம் எப்படி உடனடியாக வந்து கிடைக்குதுன்னு தெரியல. அவங்களுக்கு உடனடியாக கிடைச்சி இவங்க ஜாமீனில் சுற்றிட்டே இருக்காங்க. அந்த ஊழல் தடுப்பை வந்து நீங்கள் ஒரு குழு அமைச்சு இந்த குற்றப்பத்திரிகைகள் ஒழுங்காக இருக்கணும். நீதிமன்றம் ஏன் வந்து ஜாமீன் தருது? குற்றப்பத்திரிகை சரியான குற்றப்பத்திரிகை இல்லாதனால தான் இந்த ஜாமீன்லாம் வந்து தராங்க. ஸோ இந்த குற்றப்பத்திரிகையை ஒழுங்காக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போட வச்சு முதல்ல நம்ம வந்து மக்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருக்காங்க. ஒரு அண்ணனோட ஆட்சி நடக்குது, மாமாவோட ஆட்சி நடக்குது, அக்காவோட ஆட்சி நடக்குது. அடித்தட்டில் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அரசு அதிகாரிகளே பயப்படுறாங்கன்றது மாற்றம் தான். ஆனால் உங்ககிட்டயும் அந்த மாற்றம் வரணும் மிஸ்டர் விஜய். ஸோ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை துரிதமாக வேலை செய்யணும். அந்த கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடி ரூபா 13 லட்சம் கோடியை தொடப்போகுது. 40,000 கோடி ரூபாய் நம்ம வந்து வருஷத்துக்கு வட்டியே கட்டிட்டு இருக்கோம். இந்த வட்டியை வந்து என் தலையில் 4 லட்சம் ரூபா கடன் இருக்குது தமிழகத்தில். இதுக்கு வட்டியே தமிழக அரசு தான் கட்டுது. தமிழக அரசால் எனக்கு கடன் என்ன, அதுக்கு தமிழக அரசு என்னுடைய வரி பணத்துலேருந்து வட்டி காசு வேற போயிட்டு இருக்கு. இது பல நல்ல திட்டங்களை முடக்கி போடும். ஸோ ஏற்கனவே இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் வந்து முதல்ல கையெடுத்து அதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு, எப்படி நீங்கள் வந்து இந்த நிதித்துறையை வந்து ஆராய்ச்சி ஏற்கனவே ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு தண்ட சம்பளமாக ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் ஒரு குழுவை வந்து போன ஆட்சியில் போட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணியிருக்கீங்க. இது நல்லபடியாக வரும் தான் நம்புகிறோம். அதே போல் ஊழல் தடுப்புக்கும் ஒரு குழுவை போடணுன்றது வந்து நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. அந்த ஊழல் ஒழிப்பு தடுப்புக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே செய்த இந்த ஊழல்களை எங்கெங்கே இந்த ஓட்டைகளில் எந்தெந்த இடத்துல ஓட்டைகள் இருந்து
கோட்டை விட்டாங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிலன்றதை கண்டுபிடிச்சி அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க உதவி, அந்த பணத்தை எல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு ஊழல் பண்ணாங்களோ அத்தனையும் வெளிக்கொண்டு வந்து அரசு கஜானாவை நிரப்பினாலே வந்து திட்டத்தட்ட இந்த கடன் மொத்தமும் ஒழியும் அப்படின்றது தான் மக்கள் பார்வையாகவும் இருக்குது. இதையே நம்மளும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க விரும்புகிறீங்க. தமிழ்நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் இந்த ஊழல் லஞ்சம் மூலமாக மட்டும் இல்லாமல் பெண் சுதந்திரம், போதை ஒழிப்பு, இவ்வளோ நிறைய இருக்குது. ஒவ்வொரு பாட்டாக இருக்குது. அறநிலைத்துறையா அதுவும் பல 1000 கோடி சொத்துக்கள் வந்து எங்கெங்கேயோ யார் யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஸுக்கு விட்டதாக இருக்கட்டும், வாடகை விட்டதாக இருக்கட்டும், அந்த பணங்கள்லாமும் உள்ளே வர்றது கிடையாது. இந்த பணங்களையும் உள்ளே வர வைக்கணும். அரசுடைய எந்தெந்த இடத்துல நம்மளுடைய கவர்மெண்ட் சொத்துக்கள் வந்து இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிக்க அதுக்கு ஒரு குழு போடணும். அந்த குழு ஒழுங்காக வாடகை கட்டுது. அதில் இருக்க வாடகையில் இருக்கவங்க எத்தனை பேர், அதில் இருக்க லீஸ் இருக்கவங்க எத்தனை பேர், அதை அந்த லீஸை ஒழுங்காக கட்டினாங்களா, இல்லை பொது சொத்துக்கள் எங்கெங்கே வந்து தாரவாக்கப்பட்டது, யார் யார் அபகரிச்சாங்கன்றது எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது கடமை வந்து முதல்வராகிய உங்களுக்கு இருக்குது மிஸ்டர் விஜய்ன்றதை நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.